ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா இது தீபாவளி செய்கிற பலகாரம்லாம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? நான் தீபாவளிலாம் செய்ய மாட்டோங்க. நாங்கள் செய்கிறதுலாம் ரம்ஜான் பக்ரீத் மட்டும்தான். இது வந்து என் தம்பி ஒய்ஃப்க்கு வளகாப்பு செய்யணுன்ட்டு ஆசை எனக்கு. அதனால கொஞ்சமாக ரெடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனோம். சிம்பிளாக செய்யலான்னு சொல்லிட்டு தாங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். கொஞ்சமாக வச்சுட்டு நாங்கள் எங்களுக்கான சடங்குகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் வந்து டீப்பாக எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபேஸ் தெரிகிற மாதிரியே இருக்குது. எல்லாருக்குமே ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்பல்சரி சொல்லிட்டாங்க. ஸோ ஃபேஸ் தெரியாமல் நான் எப்படி வீடியோ போடுறது? அதனால எப்படியெல்லாம் மறைச்சி போடணுமோ எப்படியெல்லாம் கட் பண்ணி எப்படிலாம் எடிட் பண்ணணுமோ அப்படிலாம் எடிட் பண்ணி போட்டிருக்கேங்க. என்னால் எடிட் பண்ணவே முடியல. ஒரு சீனில் கூட ஒருத்தர் கூட மறைச்சி போடுறது கூட எனக்கு உசுறு வந்துச்சு. என்னால் முடியலைங்க. இந்த எடிட்டிங் வேறு தெரியவே மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் நான் என்ன பண்ணுறது அவ்வளோதான் தெரியும். எனக்கு எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ ஒர்க்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே எனக்கு வரல. சரி, நான் பேக்ரவுண்டில் ஸ்மூத்தாக ஒரு பாட்டு போட்டு அது மாதிரி போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மெயின் வந்து அந்த வளையல் போடுற சீன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த சீனை மட்டும் கிட்டக்க போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சுட்டு நாங்கள் வந்து நேராக இதுக்கு தர்காவுக்கு போயிட்டோம். காஞ்சிபுரம் தர்காவுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்தது, செம்மையாக இருந்தது. அந்த இதெல்லாம் புதுசாக வந்து வேண்டுதல் செஞ்சாங்களா, அதனால எல்லாம் புதுசாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இந்த தடவை சந்தன குடம் நடந்திருந்தது. ஒரு 1 வீக் தான் டிஃப்ரெண்ட் இருந்தது. அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்தோம். சந்தன குடம் முடிச்சு 1 வீக் தான் இருந்தது. அதனால எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக இருந்தது. எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. நான் ரொம்ப வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கண்ணு பறிக்குதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது. அந்த வியூ எல்லாம் மனசு திருப்தியாக உட்காந்து எல்லாமே பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடும். ஏன் நம்ம வளகாப்பு செய்ய முடியலன்னா, அவங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியலங்க. அல்லாஹ் துவானால எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சுங்க. இன்ஷா அல்லாஹ். அந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள். பாய்.